சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பெருமதிப்பிற்குரிய ஆறுமுகம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கி சான்றிதழ் வழங்க வேண்டுமாய் உங்களின் சார்பில் அன்போடு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமை செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் நம் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மெல்லாம் இப்போ மேடையில் அமர்ந்துள்ள பேராசிரியர்கள் உங்களிலே கொஞ்சம் மூத்த வயசு உள்ளவங்க, மூத்த அனுபவம் உள்ளவங்க நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கல, ஒரு ரிமைண்டர் தான். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர், இப்போ நம்ம பேராசிரியர்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்குது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. அது பேரே ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ். அதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணுறோம். நம்ம இந்த கோர்ஸ் மூலம் நம்ம வெளியில் போகும்பொழுது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் சேவை செய்கிறது அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த கோர்ஸ் நடத்துகிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நீங்கள் வந்தது மிகப்பெரிய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. நிறையா செலவு பண்ணிட்டு நேரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க. பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ஸ்கை யோகாவில் பயிற்சி எடுக்கிறவங்க மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள். உலகத்திலேயே ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போனால் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி தவம் எடுத்தவங்க மட்டும்தான் ஞானம் பெற முடியும். இது நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. 90% ஞான குண்டலினி தவத்தில் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக மந்திரத்தினாலையும் பூச்சி பயிற்சினால அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் இப்போ பாரதியார் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, குண்டலினி தவத்துக்கு முன் அவர் எழுதின கவிதைகள், அதற்கு பிறகு எழுதின கவிதைகள் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஜீசஸும் குண்டலினி தவம் எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய என்லைட்டன்மெண்ட் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி குண்டலினி தவத்துக்கு அப்புறம் தான். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே குண்டலினி தவம் எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரம் யாருக்காக நல்லா செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ஏதாவது நல்லா செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய உடலையும் மனதையும் ரொம்ப ஒரு வலிமை உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, முறையா அந்த அனுபவரை சொன்னாங்க. நான் ஒழுங்கா பயிற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னா, கரூர்லேருந்து வந்தவங்க இங்கே வந்தவங்க முறை இனிமேல் நான் பண்ணணும் அப்படின்னாங்க. பயிற்சிகள் அன்னைக்கு பண்ணாத நாள், நம்ம வாழாத நாள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு ஏதாவது ஒரு புது சிக்கலில் போய் மாட்டுவோம் பயிற்சி பண்ணாத அன்னைக்கு. அது நம்மளுடைய வினைப்பதிவின் காரணமாக நம்ம வாழ்க்கையே திசை மாற்றி விட்டுவிடும். இது நம்ம எல்லாத்துக்குமே அனுபவம் இருக்கும். பட் இது ஜஸ்ட் ரிமைண்டர் தான் உங்களுக்கு. என்னைக்கு பயிற்சி பண்ணலையோ அன்னைக்கு நம்ம வினைப்பதிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஏதாவது போய் சிக்கிடுவோம். இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 93 மகரிஷி கிட்ட நான் அருளதி பயிற்சி எடுத்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் விட பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது காரணம் அந்த சுகத்தை அனுபவிச்சு பழகிட்டோம். என்னுடைய தந்தை இறந்த அன்னைக்கு சரி, தாய் இறந்த அன்னைக்கு கூட பயிற்சி வேண்டி தான் போய் நின்றேன் நான். இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டு, அது இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்றேன். நான் என்ன மேன்மைப்படுத்தி சொல்லுது, இந்த பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்றேன். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு எப்படி வளைஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்துருங்க. அதனால பயிற்சி பண்ணாத நாள் அன்னைக்கு வாழாத நாள். அப்ப நம்ம எல்லாமே மேடையில் நம்ம பேசுற ஆளுங்க. நம்மளுக்கு ஒரு எப்பவுமே நம்ம ஒரு உயர்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். பயிற்சி பண்ணல அப்படின்னா அன்னைக்கே உயர்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம உயர்வுதாள் மனப்பான்மை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப பயிற்சி பண்ணாத அன்னைக்கு நம்ம வினைப்பதிவு வேலை செஞ்சு நம்ம உயர்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ என்ன ஆகும், நம்ம வினைப்பதிவு மறுபடியும் கூடி போகும். அந்த உயர்வு மனப்பான்மையின் காரணமாக நம்ம ஏதாவது பேசுற பேச்சிலையோ நடவடிக்கையிலையோ யாராவது மனசை புண்படுத்திடுவோம். அப்ப நம்மளுடைய வினைப்பதிவு மேலும் கூடி போகும். அதனால பயிற்சிங்கிறது அன்றாட பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பண்ணா மட்டும்தான் நம்மளோட கடமைகள் நம்ம ரோல் மாடலா இருக்க முடியுங்க. அடுத்தது ரோல் மாடல் வேர்டு என்னன்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை முழுக்கிறவங்களா இப்படி தாப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லி போடுவாங்க. அது நம்ம சங்கத்துக்கும் சரி, நம்ம குருவுக்கும் சரி கெட்ட பேர் ஆயிரும். மிகப்பெரிய பொறுப்புள்ளவங்களா நம்ம இருக்கணும். ரொம்ப பொறுப்பு இருக்கு நம்மளுக்கு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிரதிகள், குருவினோட பிரதிகள் மட்டும் இல்ல, கடவுளோட பிரதிகளா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது குண்டலினி தவம் பண்றவங்க கடவுளோட தன்மையை அடைந்து கொண்டிருக்கின்றோம்.
அதனால கடவுளுங்கிறது தனியா இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப தவம் பண்ண 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 நம்ம கடவுள் தன்மை அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஒரு நாள் நம்ம பயிற்சி பண்ணாம விட்டோம்னா நம்ம வந்து மன்றத்துக்கோ நம்முடைய சங்கத்துக்கோ அல்லது குருவுக்கோ கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுவாங்க. ரொம்ப விழிப்பு நிலையா இருக்கணும். அது வந்து பயிற்சியில் மட்டும்தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம வந்து சொல்றதே வந்து எல்லாமே என்ன சொல்றோம், இது வந்து சொல்லித்தர விஷயம் இல்லது, உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம சொல்றோம். நம்ம அப்ப இது உணர்ந்து தெரியறத அன்னைக்கு நம்மளுடைய வினைப்பதிவு கழிவதற்கு செஞ்சுதான் ஆக வேண்டியதா இருக்குதுங்க. அடுத்து சாந்தி தவம். அவங்க சொன்னாங்க, அனுபவத்தில் சொன்னாங்க சாந்தி தவம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆகினியல் துரியுறுத்தலுக்கு சுகம் வந்து சாந்தியில நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. மேஜர் காரணம் அதுதான் சாந்தி தவம் பண்ணாம இருக்கிறதுக்கு. இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மேக்சிமம் சாந்தி தவம் பண்ணாதனால எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை வரும், மனசுலயும் பிரச்சனை வருங்க. மிக கொடூரமான பிரச்சனைகள் வரும். மற்றவங்களை விட நமக்கு கொடூரமா மாறிடுவோம். அதனால வந்து சாந்தி தவம் நல்லா ஒரு வாரம் எல்லாருமே பண்ணோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மேக்சிமம் கிளியர் ஆயிரும். மனசுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆயிரும். இதை மகரிஷி பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவர் மகரிஷி இருந்த காலகட்டத்தில் நானே மன்றத்துல பார்த்திருக்கிறேன். நானு சாமிஜி வந்து அவரு புலவர் தயாராஜன் ஐயாவை அனுப்பிச்சு விடுவாரு. வாரம் ஒரு 15 நாளைக்கு வந்து எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் போய் சாந்தி குடிச்சு சொல்லுவாரு. அப்ப சாந்தி தவத்துன்னு சிறப்பு ஒரு வாரமா போட்டு செய்வாங்க. இது பண்ணோம்னா தான் நம்மளால சாந்தி தவம் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து மிக மோசமா மாறிடுவோம். அதனால சாந்தி தவத்தோட மேன்மையை நம்ம ஒண்ணுதான் மட்டும் பத்தாதுங்க, மற்றவர்களுக்கும் நம்ம தவம் கொடுக்கும் பொழுதே இந்த சாந்தி தவத்தோட மேன்மையை கரெக்டா சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் சாந்தியை எடுக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுத்துக்கொண்டவர்கள் இதோட மேன்மை தெரியாம மிகப்பெரிய மோசமா மாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தலைவலி வருது, உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து கடைசியில வந்து என்னன்னு போய் கேட்டா சாந்தி தவம் எடுக்கலைங்கிறது தெரியுது. இது வந்து நிறைய பேர் நம்ம மன்றத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நீங்க எல்லாரும் உணர்ந்துகிட்டு தவத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு நம்ம தீங்கு செய்தவர்கள் ஆகிவிடுவோம். அவங்க கரெக்டா சாந்தி பண்ணலைன்னா யாருக்கு நீங்க தவம் நம்ம தொட்டு தீச்ச கொடுக்குறோமோ அவங்களுக்கு சாந்தி தவம் கரெக்டா வாழ்நாள் முழு செய்யணுங்கிற உணர்வோட நம்ம கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா அந்த ஆன்மா துன்பப்படுறதுல நம்மளுடைய வினைப்பதிவோட கூடி போய்விடும். இந்த பொறுப்புணர்வோட நம்ம வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். இது இருந்துட்டு இருக்கணும். நம்ம தவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுது அவர்களை நம்ம வாழ்த்த வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். அவங்க வாழ்த்து அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கணும். இவ்வளவுக்கெல்லாம் நேரம் இருக்குங்க, நேரம் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. தவம் கரெக்டா பண்ணா எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நேரம் கிடைக்கும். இப்போ நம்ம பேராசிரியர் நினைச்சுக்கிட்டு வீட்டுல வந்து நம்ம ஞானியோட நம்ம பேசிட்டோம் அப்படின்னா வீட்டுல பெரிய பிரச்சனை போகும். அதனால ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இது. அதனால வந்து எக்காரணத்தை கொண்டு அது முறையா வந்து இருக்குன்னா பயிற்சி பண்ணாம இருந்து அப்படின்னா ஒன்றாவது கெடாம பாத்துக்கணுங்க. முதல்ல வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்கணும், வீட்டுக்காரருக்கு நேரம் ஒதுக்கணும், மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும், எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கணும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கணும். ஒதுக்கறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கிடைக்குன்னா நம்மளோட மன ஒருமைப்பாட்டை அதிகப்படுத்தோம்னா 1 மணி நேரத்தில் செய்யற வேலையை 1/2 மணி நேரத்தில் செய்ய முடியும், 1/2 மணி நேரத்தில் செய்யற வேண்டிய 1/4 மணி நேரத்தில் செய்ய முடியும். அப்ப எல்லாத்துக்குமே டைம் ஒதுக்கலாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துன்னா தான் நம்ம எல்லாத்தையும் வாழ்த்த வேண்டியது. இப்போ நம்ம உலக அளவில் நம்ம சிந்தனை பண்றோம். உலகத்தில் இருக்கிற வாழ்க வையகம் சொல்றோம்னா சும்மா வெறும் வார்த்தை அல்ல. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றப்போ இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது உணர்ந்து நம்ம சொல்லணும். இது சொல்லும் பொழுது இப்ப இதுக்கு நேரம் ஒதுக்கி பண்ணணும். இப்போ யூஸ்வலா வந்து நானே பண்ணுவேன். பிரணவதம் பண்றோம் அப்படின்னா வாரத்துல ஒரு நாளா 2 மணி நேரம் பண்ணலாம். பண்ணிட்டு பிரபஞ்சம் முழுது விரிஞ்சு பண்றோம். நம்மளுடைய பூமி அளவுக்கு விரிஞ்சு ஒவ்வொரு கண்டமா வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம உலகள வேள்வி முதல்ல சொல்ல உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொல்றோம். நம்ம இது சொல்லும் பொழுது என்னென்ன உலகத்துல பிரச்சனைக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர் முதல்ல வாழ்த்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த உக்ரைன் போர் இருக்குது. உக்ரைன் போர் வருது அப்படின்னா உலகத்தினுடைய இந்த கொரோனானால 20-30% வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. இந்த வருஷம் வந்து அது 46% மாறிக்குது. உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 46% ரெசஷனா மாறிக்குது. அப்ப இது காரணம் வந்து அந்த போர் தான் மெயின் காரணம். இப்ப நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய உலக அமைதி அப்படிங்கிறது இப்ப எங்க திருப்பூர்ல இது பாதிக்கவே உடனே பாக்குறோம். 40% பேருக்கு வேலை கிடையாது, 5 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது. அப்ப அதனோட தொடர்ச்சியா அதுக்கு நூல் சப்ளை பண்ணக்கூடிய ஸ்பின்னிங் மில் எல்லா பேருக்கு இப்ப வேலை கிடையாது. இப்போ ஸ்பின்னிங் மில்ல நிறைய 50% ஸ்பின்னிங் மில் ரெடி ஃபார் சேல் அப்படி ஆகி போச்சு. இதனோட தொடர்ச்சியா இந்த வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை இல்லாம போகுது. இது வந்து அது உலக போர்னால வந்த விஷயம். இது ஒரு சின்ன உதாரணங்க. இது மகரிஷி வந்து எந்த விஷயத்தையுமே மிக மிக ஆழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதை வந்து நம்ம பயிற்சிகளை கரெக்டா பண்ணிட்டு இருக்க மகரிஷிக்கு தெரிஞ்ச விஷயம். நீ புஸ்தகத்தை படிக்காம உங்களுக்குள்ளேயே ஊற்று எடுக்கும். அது மகரிஷி எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க, பிரபஞ்சத்தில் நான் கலந்துள்ளேன், எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள வந்து நான் பேசுவேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப நம்ம புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்ல, நம்மளுடைய மன அலை சூழ்நிலை குறைச்சு 10க்குள்ள கொண்டு வந்து 5க்குள்ள கொண்டு வந்து அப்படின்னு அவரே நம்மளுக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்ப வந்து இந்த நம்மளுக்கு உலக அமைதி ஏன் தேவை அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்தாதான் நம்மளுக்கு இந்த பொறுப்புணர்வு கண்டிப்பா வருங்க. இந்த 5 வகை கடமை முதல்ல இப்ப சொன்ன மாதிரிங்க, 5 வகை கடமை. தான்க்கு அப்புறம் தான் வந்துங்க குடும்பம். முதல்ல நம்ம உடம்பு மனசு 100% கரெக்டா வச்சு அப்புறம் தான் குடும்பத்தை பத்தி நினைக்கணும். இந்த பிளைட்ல போறப்ப சொல்லுவாங்க, முதல்ல உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் விதை போட்டுக்குங்க, அப்புறமேல் மற்றவங்களுக்கு போடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டா ஏதாவது பிரச்சனை போச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறக்காக. அதனால முதல்ல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், அப்புறம் தான் குடும்பத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து சுற்றம், அதுக்கப்புறம் தான் ஊர், அடுத்த உலகம்ங்க. அதனால வந்து முதல்ல நம்ம கரெக்டா நம்ம உடம்பு வந்து 5 வகை கடமைகள் நம்ம செய்யணும். அது நம்ம ஒரு குண்டலினி யோகியா இருக்கக்கூடிய நம்ம, ஸ்கை யோகாவில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இந்த 5 வகை கடமையும் ஒன்றால் ஒன்று கெடாத அளவுக்கு நம்ம பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை மற்றற்ற மகிழ்ச்சியோட நம்ம வாழ முடியுங்க. அகத்தாய்வு வந்து ஏன் செய்யறோம், 5 அளவுமுறை என்ன, 2 முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. பயிற்சி பண்ணா சரியா போகும். நிறைய பேர் இப்ப நானே எங்க மன்றம் கருவம்பாளையம் மன்றத்துல திருப்பூர் நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு பொறுப்பாசி வருவாரு, அவர் சொல்லுவாரு, ஐயா தூக்கமே வர மாட்டேங்க, 5 மணி நேரம் தூக்கம் வருது அப்படின்பாரு. முதல்ல தூங்கி போட்டு வந்து இங்க உள்ள வாங்க அப்படின்பேன். நான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த 5 அளவுமுறை இல்லாம செய்யக்கூடிய பயிற்சிகள் எந்த பயிற்சியும் நம்மளுக்கு பெரிய அளவுல பயன் கொடுக்காதுங்க. உடல் நலம் எச்ச கெட்டுக்கிட்டே வருது. அப்ப வந்து இந்த 5 அளவுமுறையில வந்து உணவு வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனா நம்மளால வந்து கடைப்பிடிக்க முடியறது இல்லை. உதாரணத்துக்கு எல்லாரும் தக்காளி சட்னி நல்லா பிடிக்கும் அப்படின்னா 4 இட்லிக்கு பதில் 6 இட்லி சாப்பிட்டுருவோம். அந்த 2 இட்லி ஜீரணமாக வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மூளை வேலை செய்யாதுங்க. இது எப்படி இது கண்ட்ரோல் பண்றது? பஞ்சேந்திரி தவத்துல நாட்கள் தவத்தை கரெக்டா பண்ணோம்னா அந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு வரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் சொல்லுவார், நான் 3 வயசு இருக்கும்போது சொன்னாரு, எங்க பிரதர்ஸ் எல்லாருமே நான் கடைப்பிடிப்போம். மொத்த கழுவிப்பா பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டு திண்ணீர் வச்சு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். அப்ப நான் இப்ப வந்து என்ன பண்றோம், நம்ம தவம் எடுத்துக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நான் தியானம் பண்ணி போட்டு தான் சாப்பிட்றது அப்படின்னு. இந்த 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம விழிப்பு நிலை வந்துடும். போது நம்ம வயிறுக்கு மேல சாப்பிட்டா இடைஞ்சலாயிரும் அப்படிங்கிற உணர்வு வந்துடும். இந்த உணவுல வந்து இந்த விழிப்பு நிலை வரணும். அடுத்தது கண்ணை மூடி சாப்பிட்றது. கண்ணை மூடி சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம். இது சாதாரணமா நம்ம மனம் வந்து ஒருநிலைப்படாம வந்து கண்ணை மூடி சாப்பிடவே முடியாது. இந்த கண்ணை மூடி சாப்பிட்டாலே உடம்புக்கு 90% நோய் சரியாயிரும், மனசுக்கு பிரச்சனையும் சரியாயிரும். இது வந்து இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே அனுபவம் இருக்கும். ஆனா வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிரமங்க. தினசரி சாப்பிடும் பொழுது கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்படிங்கிற தியானம் பண்றோம் எப்படி, 7 சக்கரை கிளீர் பண்ணிட்டோம்னாவே சும்மா ஒரு 30 வினாடிகள் கொடுத்தாலே போதும். 7 சக்கரை கிளியர் பண்ணி நல்ல மைண்ட் ஃபுல்லா பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ண அப்படின்னா 5 நிமிஷம் மைண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப இந்த சாப்பிட்ற உணவு வந்து கரெக்டா வந்து நம்மளுக்கு சரியாயிக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்து உறக்கம் 7 மணி நேரம் தூங்கி ஆகணும். நிறைய பேருக்கு என்னன்னா டபுள் டீப்பா பண்ணி 5 மணி நேரத்துக்கு மேலே தூக்கமே வராது. அந்த பாடியில் இருக்கிற பிசிக்கல் பாடி வந்து எப்ப வந்து அது சரி அடையும்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 7 மணி நேரம் தூங்கினா தான் பிசிக்கல் பாடி சரியாகும். நான் நல்லா தான் நிற்கிறேன், 5 மணி நேரம் நல்லா தான் நிற்கிறேன், நம்ம எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா 7 மணி நேரம் மினிமம் தூங்கினா மட்டும்தான் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும், புதுப்பிச்சுக்கும். அப்ப அது 7 மணி நேரம் தூங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல சாந்தி நல்லா பண்ணாலும் தூக்கம் நல்லா வரும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது, இந்த மென்னு சாப்பிட்றது, இதை கரெக்ட் பண்ணாலும் தூக்கம் நல்லா வந்துடும். அதுக்கு அடுத்தது உழைப்பு. இப்ப நம்ம எல்லாருமே வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். உழைப்புக்கு வந்து கொஞ்சம் வாக்கிங் போகணும். அக்கார்டிங் டு ஏஜ் வந்து வாக்கிங் போய் தான் ஆகணும். நம்ம இப்போ கண்ணை மூடி சாப்பிட்டாலும் மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போகணும். அப்போ அந்த உழைப்புக்கு வந்து அது பண்றோம். நம்ம வேலைகள் அன்றாட வேலைகள் செய்யறோம். அடுத்து உறவு நம்ம முறையோடும் அளவோட நல்லதுக்கு தெரியும். அடுத்து எண்ணம். ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது அந்த எண்ணத்தை டெவலப் பண்ணா மேடையில் பேசுறோம். ஆனா அந்த எண்ணத்தை டெவலப் பண்ணி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சொர்க்கமான வாழ்க்கையா இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி டீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போறோம், நம்மளை பார்த்து எல்லாருமே கையெழுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ரோல் மாடலா நம்மளால மாற்ற முடியும். கண்டிப்பா நம்ம நிறைய பேர் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமா பண்ண முடியும். நீங்க
இதை வந்து ஒரு மிகப்பெரிய சொர்க்கமா அனுபவிக்கல. இப்ப நம்ம வயசு 40 வயசுல நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நொந்து நூலாயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருப்போம். இதெல்லாம் குரு கொடுத்த நம்மளுக்கு பிச்சை, இது குரு கொடுத்த தீச்சை இது நம்மளுக்கு. இதை வந்து நம்ம எல்லாரும் பெறணும்னு நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். இதை நினைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால எண்ணத்திலேயே வந்து முதல்ல கரெக்ட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம டெய்லி மன்றத்துக்கு வந்தீங்கன்னா தான் பயிற்சி கரெக்டா பண்ண முடியும். நான் வந்து 30 வருஷத்துல இந்த கொரோனா வர வரைக்கும் 27 வருஷம் 90% மன்றத்துல போய் தான் பயிற்சி மெடிடேஷன் பண்ணுவேன். அது காரணம் வந்து தண்ணி விடுங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வினைப்பதிவு தனியா தவம் பண்றதுக்கு விடாது. அப்புறம் எங்களுக்கு தொழிலே ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த கூட்டுத்தவம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இதை வந்து மன்றத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, நம்ம பேராசிரியர் போய் எல்லாத்துக்கும் உட்காந்து தவம் பண்றதா அப்படின்னு கேட்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் கீழே மேடையில் எப்பவுமே கோர மாட்டப்ப கீழே தான் எல்லாத்துக்கும் கொடுத்து கோருவோம். நம்ம இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் இது வந்து நம்ம ஒரு ஃப்ரீயாம இருக்கறலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒரு தன்முனைப்பு இல்லாம இருக்க வரை தவம் நல்லா வரும். மேல உட்கார்ந்தோம்னா நம்ம உடனே நம்ம ஃப்ரீயா உட்கார முடியாது. தன்முனைப்போட கொஞ்சம் நாள் தன்முனைப்போட மேடையில் உட்காந்துட்டோம்னா, அப்போ இது கீழே தான் உட்காந்து தவம் பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறவங்க, மன்றத்துக்கு ஆளே வர்றது இல்லைங்க. இது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய குறை. இப்ப நான் எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மன்றங்களும் நிறைய பேர்த்துட்டு பேசுவேன். ஐயா நீங்க விளம்பரம் பண்ணுங்க ஐயா, விளம்பரம் பண்ணி எல்லாம் ஆளுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க, நாங்களும் சூப்பரா பயிற்சி கொடுத்துறோம் அப்படிம்பாங்க. இப்ப நான் கடைகள் எல்லாம் பார்ப்போம், விளம்பரம் பண்ணுனா அதிகபட்சம் 10% மேல அதிகமா ஆள் வர முடியாது. 90% நம்ம எடுத்துட்டு போனவங்க சொன்னதை வச்சுதான் வருவாங்க கஸ்டமர். அந்த மாதிரி தான் பண்ணும். பயிற்சிகளை கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போய் சொல்லி வர்றவங்க தான் அதிகமா இருக்கும். நீங்க விளம்பரத்துல எல்லாம் நான் விளம்பரம் கொடுத்து பார்த்தேன். கொரோனா பீரியட்ல 4 மாசம் கொடுத்தேன். நான் கிட்டத்தட்ட 111 நாள் கொடுத்தேன். நான் ஒரு நாளைக்கு 1000 தடவை வர்ற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்து பெரிய அளவுல மாற்றம் தெரியல. எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க. நம்ம யோகா செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற பண்ணி பார்த்தோம். பெரிய அளவு மக்கள்கிட்ட ஒரு விழிப்பு நிலை வந்தது. ஆனா அவங்க வினைப்பதிவு மன்றத்துக்கோ இல்ல வேற எந்த யோகா பயிற்சிக்குமோ யாரும் அதிகமா போகல. பெரிய அளவுல மாற்றம் தெரியலைங்க. அதனால வந்து பயிற்சிகளை நீங்க வந்து கூட்டம் வரணும், மன்றத்துக்கு கூட்டம் வரணும், மன்றத்தை நீங்க தத்து எடுத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மன்றத்தை தத்து எடுத்துக்கணும். நம்ம கூப்பிடுறாங்க மேடையில் போய் பேசுறோம்னு போனோம் அப்படின்னா மன்ற வளர்ச்சியும் வராது. நம்மளும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு 4 பேருக்கு சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் நம்ம இருப்போம். அப்ப நீங்க மன்றத்துல தினசரி வந்து நீங்க மன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் மன்ற வளர்ச்சி வரும். மன்றத்துல உங்களுடைய ஆன்ம தூய்மையின் காரணமாக அந்த மன்றத்தோட வைப்ரேஷன் கூட ரோட்ல போறவங்க உள்ள வர ஆரம்பிச்சிடுறது. அந்த டெக்னிக் வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னா மன்றத்துக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம மன்றத்திலேயே வந்து புதுசா வந்து நம்மளுக்கு ஒரு இப்ப மன்றம்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு வந்து நம்ம பாடம் சொல்லி தர 2 அமைப்பு இருக்குது. இப்ப நம்ம பேராசிரியர் நம்ம இருக்கிறோம், நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நிறைய விஷயம் தெரியாது. அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு முன்பாடு வந்துட்டே இருக்கும். நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தவம் கொஞ்சம் முன்னப்பட்ட கம்மியை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து டெய்லி தவம் பண்றவங்க நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நம்ம வந்து காரியவாதியா இருக்கணும். அவங்க வந்து நிர்வாகத்தில் இருக்கிற வீரியவாதியம் கூட இருக்கலாம், அவங்களும் மாறிட்டா நல்லதுதான். அது இப்ப இங்க நிறைய பேர் நம்ம நிர்வாகத்திலும் இருப்போம், நம்ம பேராசிரியரும் இருப்போம். ஆனா நம்ம தான் இதை அனுசரிச்சு போய் மொத்தத்துல நம்ம காரியம் என்ன மன்றத்துக்கு ஆள் வரணும். இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு 50 லட்சம் 1 கோடின்னு போட்டு அறிவித்திருக்கோள் கட்டுறோம். பிறந்ததே அதுக்காகத்தான் பிறந்தோம்னு நினைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறோம். கூட்டம் வருதான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கூட்டம் தன்னை போல வரும்னு நினைச்சு நம்ம கட்டி வச்சோம், கூட்டம் வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உழைப்பை அங்க அதிகப்படுத்துங்க. நம்ம தீவிரமா தவம் பண்றவங்க உள்ள போயிட்டு போனாலே நம்மளுக்கு அங்க உள்ளுக்குள்ள வந்து வைப்ரேஷன் கூடும், ரோட்ல போறவங்க எல்லாமே உள்ள வருவாங்க. அப்ப இதுக்கு வந்து கம்பல்சரியா நீங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு உயர்வுதாள் மனப்பான்மை இல்லாம நம்ம போய் எல்லா வேலையும் செய்யணும். பாய போறதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். நம்ம பேசுற பேச்சு நம்மளுடைய ஆன்ம தூய்மை வந்து அவங்களை தூய்மைப்படுத்தணும். அவங்களோட வேலை செய்யறதுனால நம்மளை மதிக்க மாட்டாங்களா நினைக்க வேண்டியது இல்லை. நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சு நம்ம மன்றம் நினைச்சுக்கணும். அதை நம்ம மன்றம் தான் உண்மையில் நம்ம மன்றம் தான். அது நம்மளுக்கு ஏன் தெரியுது இல்ல, நம்மளுக்கு வந்து அந்த உயர்வு மனப்பான்மையில் நம்ம மேடையில் பேசுற மட்டும் தான் நம்ம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதனாலேயே வளர்ச்சி வர மாட்டேங்குது. இப்ப நம்ம தலைவர் எடுத்துக்கிறீங்க, அவருக்கு வந்து இப்ப 10,000 பேர் வேலை பார்க்கறாங்க அவங்க கம்பெனியில். அவ்வளவு பெரிய தொழிலை விட்டு போட்டு 100% இப்ப நம்ம
சங்கத்தை வந்து நடத்தி கொண்டு போறாங்க. எதுக்காக கொண்டு போறாங்க? தான் பெற்ற இன்பம் பெருக வையமும் கொண்டு போறாங்க. இவ்வளவு ஒரு பெரிய மனசுக்காரருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாரும் வளர்ச்சி காமிச்சலும் செய்ய முடியும். அவங்க வயசுல எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஏன் வந்து இன்னும் ரிசல்ட் அதிகமாக கொடுக்க முடியல? காரணம் இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து களத்துல இறங்குங்க. களத்துல இறங்குனா தான் வந்து கூட்டம் வருங்க. எல்லா மண்டலத்திலும் கூட்டம் வரணும் அப்படின்னா இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் போய் நல்லா வந்து நம்ம மன்றத்துக்கு வந்து தவம் பண்ணி, நீங்க 4 பேருக்கு வந்து தவம் பண்ணாலே போய் அந்த மன்றத்துக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். நான் பார்த்துருக்கேன், எங்க திருப்பூர்ல நம்பர் 1 இருக்கக்கூடியது அமர்ஜோதி மன்றம்னு பேருங்க. அதுக்கு மனவளக்கலை மென்டார்கெட்ல வச்சிருக்கிறோம். துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கார் செயலாளர். அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா தினசரி காலையில 3:45 எந்திரிப்பாரு, குளிச்சுட்டு 4:45 வந்து திறந்துருவாரு. கரெக்ட், ஒரு நாள் விடாம கரெக்டா திறந்துருவாரு. அதே நம்பர் 1 இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 இருந்துட்டு இருக்குது. ஆல்வேஸ் நம்பர். அந்த ஒரு மனிதர்னால அந்த மன்றம் வந்து நம்பர் 1 இருந்துட்டு இருக்குதுங்க. இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சுங்க, ஒரு ஆள் இருந்தா போது அந்த மன்றத்துல முழு ஈடுபாட்டோட இருந்தா கண்டிப்பா அந்த மன்றம் செயல்படும். இப்ப இங்க நான் இருக்கிறது எங்க ஏரியா கருவம்பாளையம்னு பேர் திருப்பூர்ல. அங்க வந்து முத்துசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு 16 வருஷத்துல இப்போ ஒரு 9 வருஷம் ஆச்சுங்க. நான் ஒரு 16 வருஷம் அவர் பார்த்திருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருப்பார். அப்படின்னா உடல் பொருள் ஆவி அனைத்து அதுக்கு தான் கொடுப்பார். அப்படி இருந்தார் அவர். அவர் இருக்க வரைக்கும் அவர் போனதுல இருந்தே ரொம்ப சிரமப்பட்டோம். அப்படி இப்ப அதே மாதிரி முத்துசாமிங்கிற பேர்ல ஒரு செயலாளர் வந்துட்டாரு. அதனால அவருடைய வழித்தொடர்ல அப்படியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நல்ல பழையபடி வளர்ச்சி வந்துருச்சு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி வரணும் அப்படின்னா நீங்க எல்லாம் போய் பண்ணணும். நம்ம வந்து மொத்தத்துல மக்களுக்கு போய் சென்றடையணும். நம்ம எல்லாம் வெறியோட இருக்கிறோம். இதுக்கு நீங்க போய் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா தான் நடக்கும். அப்ப எல்லாத்துக்குமே வந்து காசு வைக்கிறதுல பிரச்சனை வரும், எல்லாரும் பிரச்சனை வரும். அது எல்லாத்தையும் வாழ்த்தி நிர்வாகத்தோட கரெக்ட் பண்ணி மொத்தத்தில் நடக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு மாசம் முழுக்க பயிற்சி நடத்தலாம், பெண்களுக்கு மாசம் முழுக்க பயிற்சி நடத்தலாம். அடுத்தது இப்ப ஏன் வந்து மனவளக்கலை வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கிற உலகத்துக்கு ஏன் தேவைப்படுதுங்கன்னு நான் சொல்ற உதாரணம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே சொன்னது போர் நடக்கிற பத்தி சொன்னேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு புள்ளி விவரப்படி வந்து 10 கல்யாணத்துல 3 கல்யாணம் 4 கல்யாணம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா நடக்கிற கல்யாணங்கள்ல 1 வந்து டைவர்ஸ் கப்பலை பண்ணிட்டு இருக்காங்க. 100க்கு 5 1000க்கு 5 இருந்து போய் 10 கொண்டு வந்து டைவர்ஸ் கப்பலை பண்ற பொசிஷன் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க வந்து 1000க்கு 10 பிள்ளைங்க வந்து எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்குது. 50 பிள்ளைங்க வரைக்கும் ஒவ்வொரு காலேஜில் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். கல்யாணமே வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த லீவ் டுகெதர் யூரோப்ல இருக்கும். அந்த பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கு உலகம். இது என்ன ஆகும்? மிக மோசமா போயிருங்க. இப்போ உலகத்துல வந்து இப்ப சோசியல் நம்ம எந்த மேடையில் பேசணும் சரி, ஆனா போர் அடிக்காதீங்க, அப்ப போட்டு அறுக்கிறீங்களாப்பா அப்படிம்பாங்க. மேக்சிமம் அந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என்ன நோட்டீஸ் அடிச்சு கூப்பிட்டாலும் மக்கள் வர்றதில்லை. அப்ப நம்ம தவ வலிமையில் தான் வர வேண்டியதா இருக்குதுங்க. சோசியல் மீடியா எல்லா விஷயம் கிடையாது. பட்டனை தட்டுனா எல்லா இன்ஃபர்மேஷன் வருது. நீங்க எது கதை பத்தம் பேசிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு நம்மளுக்கு. என்ன இவ்வளவு நேர்மையா இவ்வளவு உள்ள தூய்மையோடு நம்ம சொல்றோமே கேட்க மாட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். எண்ணத்தை போட்டு நோட்டீஸ் அடிச்சாலும் உள்ள வர மாட்டிருக்காங்க. அப்போ நம்ம தவ வலிமையில் தான் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாமே நெட்ல இல்லா விஷயமே, கூகுள் இல்லா விஷயமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி எங்கப்பா இருக்குது? மகிழ்ச்சி படிக்க முடியும், மகிழ்ச்சி வரவழைக்க முடியுமா? அதுக்கு தான் பதில் இல்லை. அந்த மகிழ்ச்சி இது மன அமைதி கொடுக்கக்கூடியதை நம்ம மனவளக்கலை. அப்ப இந்த மனவளக்கலை பரவாம நம்ம எதுவுமே பண்ண முடியும். பிள்ளைகள்ல ஏன் வந்து ஹஸ்பண்டோட பிரச்சனை வருது? அது எல்லாமே நம்ம இப்போ பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எல்லாம் வாழ்த்துறது பிள்ளைகளை அப்படித்தான் வாழ்த்துறது. கல்யாணத்துக்கு போனா மாப்பிள்ளைங்க கூட வாழ்த்துறது, பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வர்றது, பி எனர்ஜெட்டிக், பி பாசிட்டிவ், பி பிரசன்ட். பி எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் பாசிட்டிவா இருப்போம், பி பிரசன்ட்ல இருப்போம். இந்த 3 பேர் தான் பிரச்சனை வராது. அப்ப முக்கியமா பெண்கள் வந்து கரெக்டா வந்து அடங்கி போக முடியும், வீட்டை அனுசரிச்சு போக முடியும். அவங்களுக்கு பொறுப்பு அதிகம். ஆண்களுக்கு 1000 பிரச்சனைகளை வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப பெண்கள் வந்து இதை வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இதுங்களை மூலம் பெண்கள் பயிற்சிகளை அதிகப்படுத்தலாம், நம்ம குழந்தைகள் பயிற்சிகளை அதிகப்படுத்தலாம். உலகம் வந்து மிக மோசமா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால வராத விஷயங்களே கிடையாது, அனைத்தும் வருது. அப்ப நம்ம ஜெனடிக் சென்டர் பத்தி, நம்ம கருமையத்தை பத்தி நம்ம பேசுறோம். கருமையத்துல வந்து அது பதிவாயிட்டு என்ன பண்ணும்? கொடூரமா பண்ணுது. முகத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகள் முகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நிறைவேறாத ஆசைகளின் காரணமாக கல்யாணமாக பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் முகத்தை பார்த்தா அப்படி கொடூரமா மாறிடுறாங்க.
இது காரணம் வந்து சோசியல் மீடியாங்க. இப்போ இதுல இருந்து எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னா, நம்மளோட தவ வலிமையில தான் அவங்களெல்லாம் மன்றத்துக்கு வரவழைக்க முடியும். விதவிதமா பயிற்சி நடத்துங்க. பேசுறத கம்மியா பேசணும். நம்ம நிறைய வந்து பேசவே கூடாது. அவங்களுக்கு அவங்க அறிவுக்கு இது நம்ம சொல்றது புதுசா தெரியுமா தெரிஞ்சுதான் பேசணும். இல்லைன்னா அவங்க போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க வீட்லயே சொல்லுவாங்க, எங்க பிரதேசோட ஃபேமிலியில சொல்லுவாங்க, ரொம்ப போர் அடிக்கிறீங்கப்பா அப்படிம்பாங்க. அப்ப ரொம்ப சாத்தன் ஃபீட்டை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிரும். இது வந்து இன்றைய அதாவது வந்து காலத்துக்கு தக்கனபடி நம்ம மாறல அப்படின்னா நம்ம வந்து மக்கள் வந்து கூட்டத்தை வரவழைக்க முடியும். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நம்ம தலைவருக்கே வந்து மேஜரா வந்து அவர் வருத்தப்படுறதே வந்து அவர் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம். உண்மையில் நினைச்சோம்னா எல்லா மன்றங்கள் கூட்டம் வந்துன்னா தலைவரோட உடம்பு சரியாயிரும். இன்னும் நல்லா ரொம்ப சூப்பரா செயல்படுவார். உலக அளவில் 154 நாட்டுக்கு கொண்டு போயிடுவார். உலகத்தில் 800 கோடி மக்களுக்கு அவர் காலத்துக்குள்ளேயே ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளேயே பார்த்துருவார். காரணம் என்ன? இந்த வளர்ச்சி இல்லைங்கிறத முக்கியமான அவரோட வருத்தம். அவருடைய சார்பா தான், சங்கத்தின் சார்பா தான் உங்களை எல்லாத்தையும் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தினசரி மன்றத்துக்கு போங்க. மன்றத்துக்கு போய் உலகம் முழுவதும் மன்னர்களை பரவணுங்கிறத எண்ணத்தால பரவ விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம எல்லாம் செஞ்ச தவத்தின் காரணமாக, வாழ்த்தின் காரணமாக, வாழ்க வையகம் வாழ்க வளமுன்னு சொன்னதன் காரணமாக தான் இன்னைக்கு மோடி போய் யூஎன்ல பண்றாரு அப்படின்னா அது லைவ்ல பார்த்தேன். நான் யூஎனுடைய லைவ் செஷன்ல நான் பார்த்தேன். நான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது 134 நாட்டில இருந்து வந்து கலந்துருக்காங்க. பெரிய மாற்றம் ஏற்படுத்துது. இது போக வந்து நம்மளால என்னன்னா மற்றவர்களுடைய ஆன்மீகங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த பிரம்மஞானத்தை கொடுக்கக்கூடிய நம்மளை தவிர உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. உலகத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடிய எந்த ஆன்மீகவாதியை விட நம்மளால வந்து ஒரு கடவுளுடைய ஞானத்தை பத்தி, பிரம்மஞானத்தை பத்தி நம்மளால சொல்ல முடியும். அதனால வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 154 நாட்டில் பரவணுங்கிறது நம்மளோட குறிக்கோளை வச்சுக்கணும். வச்சுக்கிறதே எப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் பண்ணதான் அது வரும். இது சாதாரணமா நம்ம பேச்ச கேட்டு போயெல்லாம் மாற முடியாதுங்க. தவம் அதிகமா பண்ண நம்ம இறைநிலையாவே மாறிட்டு இருப்போம். மாறும் பொழுது நம்மளால வந்து கண்டிப்பா அந்த உணர்வு வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளங்கிற மாதிரி, பெரிதினு பெரிதிகள்ங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி உயர்வா நம்மளால நினைக்க முடியும். கண்டிப்பா நடக்கும். இது நம்ம காலத்திலேயே பார்த்துருவோம். அப்படின்னா நம்ம தவத்தை அதிகம் பண்ணோம்னா, நம்மளோட மன அழுத்தத்தை அதிகமா போட்டோம்னா கண்டிப்பா எல்லா நாட்டுகளுக்கும் பரவிட்டு இருக்கும். இன்னும் வந்து நம்ம தவ காலத்தை அதிகப்படுத்துறது கண்டிப்பா நடக்குங்க. இப்போ புதிய மன்றங்கள் இல்லாம நிறைய பேர் கவலைப்படுறாங்க. இப்போ ஒரு சில மன்றங்களை திறந்து வச்சும் ஆள் வரல. அது ஒரு அரை மணி நேரம் டிராவல் அப்படின்னா எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னா பக்கத்துல இருக்கும் 10 பேர்த்த வச்சு எக்ஸசைஸ் பண்றவங்களை வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், தவம் பண்ணலாம், மன்றம் பண்ணலாம். நிர்வாகத்தில் பேசிக்கிட்டு, அந்த ட்ரஸ்ட் நிர்வாகத்தில் பேசிக்கிட்டு புதிய மன்றங்கள் நீங்களே உருவாக்குங்க. இப்போ நீங்க போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்னு கேட்டா உங்க வீட்டிலேயே ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட போதும். அங்க ஒரு 5 பேருக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கலாம். அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு நம்மளோட பயிற்சி எடுக்கிறவங்களே அவங்க வீட்டுல பெரிய இடமா இருக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே நீங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறீங்க, எந்த விசேஷத்துக்கு போனீங்கனாலும் நீங்க வந்து அங்க வந்து நான் வந்து பிளைட்ல கூட யார் வந்தாலும் திருப்பி பேசி அவங்கள ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை சேர்த்து விட்டுருவோம். முடிஞ்சா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள வந்து நம்ம மண்டலத்தில் சேர வைப்போம். இல்லைன்னா உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க யோகா பயிற்சி எடுக்கும் போது பண்ணி விட்டுருவோம். வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம பிறந்திருக்கோம். we are not a money making machine. We are born here to enjoy every seconds of our life. இதை வந்து அவங்க புரிய வச்சிடறோம். நிறைய பேர் பிறந்திருக்கிறதே நம்ம வந்து பணம் சம்பாதிக்க மிஷின் நினைச்சிட்டு அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒவ்வொரு மன்றங்கள்ல வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குன்னா உங்க வீட்லயே ஒரு மன்றத்தை ஓபன் பண்ணுங்க. நீங்க வந்து சேவை செய்யறதுக்கு பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன், நம்ம ஏதோ நல்ல காரியம் பண்ணுங்கிற அந்த மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கணும்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதை உங்க வீட்டிலேயே பண்ணலாம். அதனால வந்து தினசரி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம போய் படுக்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேர்த்துட்டு சொன்னோம் மன்றத்தை பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்ம தினசரி கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 10 பேர்த்துட்டு சொன்னேன், 2 பேர் வந்து ஈசல் பிடிக்க மாதிரி பிடிச்சாச்சு, 2 பேர் மன்றத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே ஒரு சந்தோஷம் வந்து நைட்டு படுக்கிறப்போ ஒரு ஜாப் பயங்கர திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். மகளிர் சொல்லுவாங்க, ஒரு அம்மா போய் பேராசி அம்மா கேட்டாங்க, 1000 பேர் கொடுத்தங்க ஐயா பயிற்சி, எல்லாருமே நிறைய பேர் வர்றதே இல்லைங்க அப்படின்னு. அம்மா ஒரு 10 பேர் வந்தா போதுங்கம்மா, 10 பேருக்கு பயிற்சி கொடுக்கலீங்கம்மா, 10 தலைமுறைக்கே நீங்க பயிற்சி கொடுத்துட்டீங்கம்மா அப்படிம்பாரு. அந்த மாதிரி வந்து அந்த 10 தலைமுறையே மாறிடும். அதனால இந்த இதை விட மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு செயல் செஞ்சாதான் நம்மளுக்கு விளைவு வரும்னு. புண்ணியம் பண்ணாலும் விளைவு வந்து ஒரு சில விஷயம் நம்ம சொல்லாமே நடக்கும், மற்றவங்க நடக்காத விஷயம் நல்லது நடக்கும். அதுல வந்து நம்ம செஞ்ச புண்ணியத்தின் காரணமா வினைப்பதிவு மாறி ஒரு பெரிய பிரச்சனை அப்படி கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள ரெடி ஆயிரும். அப்போ அதுக்காக செலவழிச்ச நேரமெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து இந்த டைம் நம்மளால ஒதுக்க முடியும், டைம் ஒதுக்க முடியும் எல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம பிரச்சனைகள் வந்து பொதுவாக நம்மளுக்கு வந்து எல்லாத்த விட ஜாஸ்தியாக வரும். இப்போ
ஐயாட்ட கூட பேசிட்டு இருந்தேன் இப்போ முன்னாடி கூட. மனவளக்கலையில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பிறவியோடு நம்ம பிறவி முடிய போகுது. அப்போ வினைப்பதிவு வந்து நம்மளுக்கு வேகமாக தீர்றப்ப நம்ம என்ன பண்ணோம், துன்பத்தை கொடுத்து தான் தீரும். அதை அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா அப்புறமேல ரிலாக்ஸ் ஆயிருப்போம். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கொப்பளம் இருந்தாலும் கொப்பளத்தை பிதிக்கிட்டா தான் அது வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த துன்பம் வர்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது அந்த மன வலிமை எப்போ வரும், தவத்தில் தான் வருங்க. ஆனால் பிரச்சனை கேட்டு பயப்படக்கூடாது. உடனே வந்து தவத்தினத்துல எச்சம் மோசமாயிருவோம், நம்ம இருக்கிறோட ரொம்ப மோசமாயிருவோம். அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த விட்டமின் B12 ரொம்ப கம்மியாக இருக்கும். செக் பண்ணுங்க, அது இதுக்கெல்லாம் டானிக் நிறைய இருக்குது. B12 வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். B12 வந்து இல்லை அப்படின்னா எல்லா நோயும் வரும். அந்த எல்லா நோய்களுக்கும் 90% நோய்களுக்கு அந்த ஒன்று தான் மருந்து, B12, விட்டமின் B12. இது டெஸ்டிங்க்கு 3000 ரூபாய் ஆகும் சாதாரணமாக. மற்ற டெஸ்ட்டுக்கு 100 ரூபா தான் வரும். இப்போ நம்மளுக்கே தெரியும், ரொம்ப டயர்டாக இருந்துன்னா B12 கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டருக்கு. இப்போ நம்மளுடைய பால்துறைன்னு சொல்லி நம்மளோட பேராசிட்டு கேட்டேன். ஆமாங்க ஐயா, நான் ஒரு டானிக் எடுத்து காமிச்சேன், நான் ஓஸ்டோ கால்சியம்னு ஒரு டானிக் எடுத்து காமிச்சேன். ஐயா நீங்கள் இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா 90% கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கே வராதுங்க அப்படின்னாப்புல. எல்லாத்துக்கும் இந்த ஒரே மருந்துங்க அப்படின்னாரு. அப்போ அந்த B12ங்கிறது நம்மளுக்கு வந்து நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியல, அது கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் இந்த B12 கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த டயர்னஸ் வர்றது. B12 வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கிற பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ சத்தானதில் நட்ஸுகளை சாப்பிடலாம், அல்லது இந்த B12 மெடிசின் சாப்பிடும். இது ரொம்ப அவசியமான விஷயம். இது கணவன் மனைவி உறவு வந்துங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம். இது நம்ம வந்து ரோல் மாடலாக எல்லாம் வந்து நம்ம மற்றவர்கள் எதுவும் சொல்ல முடியாதுங்க. கணவன் வந்து பயிற்சிக்கு வருவாங்க, மனைவி பயிற்சிக்கு வர முடியல, பெரிய பிரச்சனையாகும். அப்போ மனைவி வர வரைக்கும் நல்லா வாழ்த்தி கொண்டு வர பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வீட்டில் அவங்களுடைய வேலைப்பொழிவின் காரணமாக கணவர்கள் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை மனைவி பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ இதுகளை நம்ம இந்த முறையாக இதை பண்ணோம்னா தான் நம்மளால் வந்து லைஃப்பில் வந்து இது நம்ம கொண்டு செலுத்த முடியும். லைஃப் இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாயிருங்க. இப்போ வேதாந்தம் சித்தாந்தம், நம்ம வந்து சித்தாந்தம் வேதாந்தம்ங்கிறது இப்போ மற்றவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது வேதாந்தம், நம்ம சித்தாந்தம் சொல்கிறோம். நம்ம சித்தத்திலேருந்தே வரக்கூடிய தத்துவத்தை நம்மளே உணர்ந்து சொல்கிறதுனால சித்தாந்தம்ங்கிறது. போதனை மார்க்கம் இல்லாமல் சாதனை மார்க்கமாக நம்ம இருக்கிறோம். இது வந்து எப்படி வரும்னா தவத்தில் தான் ரொட்டீன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஊற்று எடுக்கும், அப்படியே வந்து ஒவ்வொரு தத்துவம் நம்மளுக்குள்ள ஊற்று எடுக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம எந்த புத்தகத்தை படிச்சாலும் நம்ம தத்துவம் வர வேண்டியதில்லை, நம்மளுக்குள்ளேயே ஊற்று எடுக்கணும். அந்த ஊற்று எடுக்கிற அளவுக்கு மகரிஷி நம்மளுக்குள்ள வந்து வேலை செய்வார். அவருக்கு என்னென்ன தெரியுமோ அனைத்து விஷயம் நம்மளுக்குள்ள வந்துடும். தவம் பண்ண நம்மளுக்குள்ள உயிர் கலந்துருவாரு. இது ஈஸியா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிரம்மஞானத்தை வந்துங்க உலகத்துக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கணும் அப்படின்னா உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணவாய் பெறுதல் வேண்டும். பிரம்மஞானத்தை சொல்றாங்க சாமிஜி. இந்த பிரம்மஞானம் வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு மேடையிலையுமே பிரம்மஞானத்தை பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப சொல்லிட்டே இருப்போம். இந்த 3 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள வந்துடும். இதை வந்து நம்ம மேக்சிமம் கொண்டு போயிட்டே இருக்கணும். சாதாரணமாக ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்கிட்டு அப்பப்போ சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நாங்கள் விஞ்ஞானமாக சயின்டிஃபிக்காக சொல்லித்தரலாம், நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் நம்மளால கரெக்ட்படுத்த முடியும். இந்த உக்ரைன் பற்றி சொன்ன நான், ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் அங்கே பிரசிடண்ட். ரஷ்யாவுக்கு வந்து விளாடிமிர் புடின், அவர் வந்து இவங்க 2 பேர் வந்து பல மாசங்கள் அவருக்கா பற்றி வாழ்த்தி இருக்கிறேன். நான் இப்போ வாழ்த்தினதுக்கு அப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லி வாழ்த்தி நம்ம எல்லாருமே வாழ்த்திருப்போம். அடுத்து இப்போ அமெரிக்கன் பிரசிடண்ட்டுமே அவருடைய பாட்டு, இந்த 3 பேர்த்தோட பாட்டு மெயின் பாட்டு. இவங்களோட ஈகோ வந்து ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி நம்ம சொல்றோம். இந்த தனி மனித அமைதி அவங்ககிட்ட இல்லாதனால தான் இந்த உலக அமைதி இப்போ கெட்டுட்டு இருக்குதுங்க. இது அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்றது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே உலக அளவில் வந்து மக்களுக்கு யோகா மரம் வந்து மக்களுக்கு வந்து தனி மனித அமைதினா இந்த உக்ரைன் போர் வந்துருப்பே கண்டிப்பா. அவர் வந்து இப்போ இந்த ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் அதிபர் வந்து அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்து மெச்சூரிட்டி இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை அவரே ஹேண்டில் பண்ணிப்பார். அவர் என்டையர் யூரோப் ஃபுல்லாக பேசி போய்த்தா அது பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. இப்போ உலக போர் நடக்கிற அளவுக்கு வந்து மிக மோசமாக போயிட்டு இருக்குது இப்போ ஏஸ் அண்ட் நவ். இப்போ இதுக்கு காரணம் வந்து அந்த தனி மனித அமைதி இல்லாதன் காரணமாக, அந்த முடிவு சரியாக எடுக்காதன் காரணமாக இது இப்படி வந்து உச்சக்கட்டமாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ அடுத்தது இந்த வெக்கப்படுறது, தன்முனைப்புப்படுறது, கூச்சப்படுறது, இது எல்லாமே வந்து எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் க்ளோஸ் ரிலேட்டிவ் என்னை பார்த்தா லேடிஸ் ஓரமாக எந்திக்குவாங்க, என்னை பார்த்தா எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. என் மனைவியுடைய சிஸ்டர்
நான் ரொம்ப தூரம் சொல்லி 15 வருஷம் சொல்லி இங்கே வந்து ஆலியால் வந்து பயிற்சி எடுத்துட்டு போனாங்க. ஆதிலிருந்தா எடுத்து அப்புறம் வந்து சேரை போட்டு உட்காந்து பேசுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இல்லைன்னா என்னை பார்த்து கூச்சப்பட்டு முன்னாலே வர மாட்டாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இது வந்து இது எல்லாமே எப்போ வரும்னு கேட்டால் நம்ம கூச்சப்பட்டு நிறைய விஷயம் சொல்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது நம்ம. அப்போ இந்த கூச்சமெல்லாம் எப்போ வரும்னா பயிற்சிகள் செய்யாமல் வந்து உடம்புல வலிமை குறைந்தால், மன வலிமை குறைந்தால் இந்த கூச்சமெல்லாம் வரும். எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைப்போம் நம்ம. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம வந்து மனநோயாளிகள்னு அர்த்தம். மனநோயாளிகளுக்கு தான் இதெல்லாம் வருங்க அடிக்கடி. எதுக்கு எடுத்தாலும் ரோசம் வர்றது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வர்றது, எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன மதிக்கலின்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து வரும். பயிற்சி பண்ணாத நாளில் எல்லாத்துக்குமே வரும். நம்ம எல்லாருமே இதுல இருந்து மேக்சிமம் வெளியில் வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா உலக அமைதி சீக்கிரம் வந்துடும் என்று கூறி, இப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப உங்களை நான் வந்து 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மன்றத்து மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் இந்த எம்ஆர்சி கோர்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன்ப்பா பேசியிருக்கப்ப நான் அவர் சொல்றது மறந்துட்டாரு. நேற்று வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, ஐயா ஃப்ரீயா இருந்தீங்கன்னு நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு. எதாச்சும் நடந்தது இந்த விஷயம். அது இன்னைக்கு 9 மணிக்கு போறதா இருந்து 10:30 மணிக்கு ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் இருந்து, சரி இப்போ அதை மாற்றிக்க முடியுமா? இல்லை அப்படியே மாற்றிட்டாரு சார், 10:30க்கு போயில 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் மாற்றிட்டாரு சார் அப்படின்னாப்புல. இது எதாச்சும் நடந்த விஷயம் இது. அதனால இன்னைக்கு வந்தது உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சொல்லிட்டா இது உலகத்துக்கு சொன்ன மாதிரி நினைச்சு இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான். நீங்க எல்லாம் உலகம் முழுவதும் மனவளக்கலை கொண்டு போய் சேர்த்துவீங்க அப்படிங்கிறனாலதான் இன்னைக்கு வந்து டெடிக்கேட்டா இதுல வந்து உங்களுக்கு மேக்சிமம் சொல்ல வேண்டியது அனைத்து விஷயம் சொல்லியாச்சு. இந்த விஷயத்த நம்ம பேராசிரியர் பெருமக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரும் வந்து மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாழ வேணும். நீங்க எல்லாரும் வந்து நல்லா தவம் பண்ணுங்க. உலகம் முழுவதும் நல்ல வாழ்த்தலைகளை பரப்புங்க. எல்லா உலகம் முழுவதும் நம்மளோட மனவளக்கலை பரவணும்னு நினைங்க என்று கூறி, நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.